கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தை குடிச்சு இதுவரைக்கும் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இதுல அலட்சியமா செயல்பட்ட எஸ்பி உட்பட 10 காவல்துறை அதிகாரிகளை தமிழக அரசாங்கம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டரையும் வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஒரு வழக்கினுடைய விசாரணை தமிழக காவல்துறை அதிகாரிகள் கிட்ட இருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்ட குற்றத்தில் ஈடுபட்ட 2 நபர்களை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணி விசாரணை நடத்திக்கிட்டு வராங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம யாரெல்லாம் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்களோ அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும், அதே மாதிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க நபர்களுக்கு 50,000 இழப்பீடும் தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாகவே தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்திருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதுக்கு முழுக்க காரணம் தமிழக அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னா, கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் இழப்பீடு தரதை பத்தியும், கள்ளச்சாராயத்தை குடிச்சு அதனால பாதிக்கப்பட்ட நபர்களை அரசியல் கட்சி தலைவர்களும் நடிகர்களும் நேரில் போய் சந்திக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்மள மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.